Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு டேஸ்ட் ஆஃப் டியூஸ்டேல சக்கரவள்ளி கிழங்கு மசாலாவை ஸ்டஃப் பண்ணி டிஃப்ரெண்ட்டான டேஸ்டான பராத்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சக்கரவள்ளி கிழங்கு பராத்தாவை இது மாதிரி சாஃப்டாக எப்படி செய்யறதுன்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த சாஃப்டான பராத்தா செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கோதுமை மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். 10 பராத்தா செய்கிற அளவுக்கு மாவு எடுத்துருக்கோம். இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு பராத்தா நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சுடுதண்ணி சேர்த்து மாவு பிணைஞ்சோன்னா பராத்தா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்து மாவு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது மாதிரி ஹாட் வாட்டர் சேர்த்து பிணைஞ்ச மாவை ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்ல. 10 நிமிஷம் ஊறினாலே போதும். பராத்தா நல்லா சாஃப்டாக வந்துடும். மாவு நல்லா கலந்தாச்சு. இப்போ கரண்டியை எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்து மாவு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி வச்சுக்கலாம். இந்த மாவு நம்ம எந்த அளவுக்கு நல்லா பிணையிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பராத்தா சாஃப்டாக கிடைக்கும். அதனால் மாவை நல்லா அழுத்தி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிணைஞ்சி வச்சுடுங்க. மாவு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சாச்சு. இப்போ இதில் ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாவு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம பராத்தாவில் ஸ்டஃப் பண்ண சக்கரவள்ளி கிழங்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். 10 பராத்தாக்கு மசாலா செய்கிறதுக்கு 3 சக்கரவள்ளி கிழங்கை குக்கரில் சேர்த்து 3 விசில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கோம். இதோட தோலெல்லாம் எடுத்துட்டு இது மாதிரி கையால் மேஷ் பண்ணி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மேஷ் பண்ண இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவில் வெங்காயம் பச்சை மிளகாலாம் வதக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது ஸ்வீட் பொட்டேட்டோ மசாலான்றதுனால வெங்காயத்தை எண்ணெயில் வதக்காமல் இது மாதிரி நெய்யில் வதக்கி சேர்த்தோன்னா வாசமாக நல்லாயிருக்கும். இப்போது இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த 2 பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூடவே ஃபைனாக சாப் பண்ண பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இது மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூளை நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மசாலாவை நம்ம வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கிற ஸ்வீட் பொட்டேட்டோவில் சேர்த்துடலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பராத்தாவில் ஸ்டஃப் பண்ண சக்கரவள்ளி கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பராத்தா செய்கிறதுக்கு மாவை 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்தோம். இதுலேருந்து தேவையான அளவுக்கு மாவு எடுத்து உருட்டிக்கலாம். இப்போது இந்த மாவை கையால் இது மாதிரி ரவுண்டாக தட்டிக்கலாம். இப்போது இதுக்குள்ளார நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சக்கரவள்ளி கிழங்கு மசாலா வச்சு மூடிடலாம். கேப் இல்லாமல் இது மாதிரி நல்லா மூடிட்டு கையால் ஒரு தடவை தட்டிடலாம். மசாலா நல்லா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக ஃபஸ்ட்டு 2 பக்கமும் கையால் இது மாதிரி தட்டிட்டு அதுக்கப்புறமா தீத்திடலாம். பராத்தா தீத்துறதுக்கு முன்னாடி சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டோன்னா பராத்தா தீத்தும் போது ஒட்டாமல் ஈஸியாக வரும். இது பராத்தான்றதுனால இது மாதிரி கொஞ்சம் திக்காக தீத்திக்கலாம். இப்போது இந்த பராத்தாவை சூடாக இருக்கிற தோசைக்கல்லில் சேர்த்துடலாம். பராத்தாக்கு மேலே கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது ஸ்வீட் பொட்டேட்டோ பராத்தான்றதுனால எண்ணெயை விட நெய் சேர்த்தோன்னா இன்னும் வாசமாக நல்லாயிருக்கும். பராத்தாவை போட்டு ஒரு சைடு ஃபுல்லாக வேகிற வரைக்கும் வச்சுருக்காம கொஞ்ச நேரத்துலேயே திருப்பி போட்டு இந்த சைடும் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிடலாம். மேலே இது மாதிரி உப்பி வரும்போது அழுத்தி விட்டு 2 சைடும் அப்பப்போ திருப்பி போட்டு எடுத்துடலாம். இது மாதிரி அப்பப்போ திருப்பி போட்டு தான் நம்ம வேக வைக்கணும். அப்போ தான் பராத்தா நமக்கு சாஃப்டாக நல்லாயிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா தெரியும் பூரி மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வந்திருக்கு. இதை அப்பப்போ இது மாதிரி அழுத்தி விட்டு திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு சாஃப்டான சக்கரவள்ளி கிழங்கு பராத்தா ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரியே எல்லா பராத்தாவையும் செஞ்சு எடுத்துடலாம். டேஸ்டான இந்த சக்கரவள்ளி கிழங்கு பராத்தாக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். பராத்தாவை இது மாதிரி 4ஆக கட் பண்ணிவிட்டு டிஃபன் பாக்ஸில் நம்ம வச்சு கொடுக்கலாம். லஞ்சுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும்.
டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டான இந்த சக்கரவள்ளி கிழங்கு பராத்தாவை ஸ்நாக்ஸாக கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. சாஃப்டான இந்த சக்கரவள்ளி கிழங்கு பராத்தா உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.